பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது கதையல்ல, பேசும் வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் போது பல பேரோட மனசுல ஒரு அமைதியான பயம் இருக்கும். இந்த மாதம் எப்படி போகும், நான் ஹேண்டில் பண்ண முடியுமா, இன்னும் என்ன சேலஞ்சஸ் வரும். கடைசி மாசங்கள் ஈஸியா இருக்கல. சில போராட்டங்கள் வெளியில் தெரியாம உள்ளுக்குள்ள நடந்திருக்கும். சில கண்ணீர் இரவு நேரத்துல மட்டும் தெரிஞ்சிருக்கும். அந்த மனநிலையில தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனம் சொல்றது என்னன்னா, நீங்க ஒவ்வொரு பிரச்சனையையும் உங்க ஸ்ட்ரென்த்தை கொண்டு ஜெயிக்கணும்னு தேவையில்லை. உங்களுடைய எல்லா கதவையும் நீங்களே திறக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு மனிதனிடமும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை. சில பேட்டில்ஸ் நீ ஃபைட் பண்ணவே கூடாது, ஏனெனில் அந்த இடத்துல தேவன் ஆல்ரெடி நின்றிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்கு முன்னாடி சென்ற போது முன்னாடி கடல், பின்னாடி எதிரிகள். எந்த பக்கமோ தப்பித்து செல்வதற்கு வழியே இல்லை. அந்த நேரத்துல அவர்களுக்கு வெப்பன் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பிளான் கிடையாது. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, நீ அமைதியாயிரு. மார்ச் மாதம் நீங்க பயப்பட வேண்டிய மாதம் இல்ல. குடும்ப விஷயமா, பிள்ளைகள் ஃபியூச்சரா, வேலையை குறித்த பயமா, பினான்ஸ் பிரஷரா, இஎம்ஐ ப்ராப்ளமா, கடன் பிரச்சனையா, இந்த மாசம் நீங்க அதிகமா ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ அமைதியாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கை. நீங்க அமைதியா இருக்கும் போது அவர் பார்க்காத நேரத்துல உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க தூங்குற நேரத்துல கூட அவர் உங்கள் வாழ்க்கைக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். மார்ச் மாதம் சில தேவையில்லாத சண்டைகள் கூட முடியலாம், சில குழப்பங்கள் கிளியர் ஆகலாம், சில தாமதங்கள் கூட காரணமா இருந்ததுன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஃபைட் பண்ணுனா உங்களுக்கு நிம்மதி போயிடும், மன அழுத்தம் தான் வரும். ஆனா கர்த்தர் ஃபைட் பண்ணுனா உங்களுக்கு வெற்றி வரும். அதனால இந்த மாதம் ஒவ்வொரு காலையும் எழும்பும் போது சொல்லுங்க, இந்த நாளை நான் உங்க கையில கொடுக்கிறேன், நான் பதட்டப்பட மாட்டேன், நான் உங்களை நம்புறேன். இந்த மார்ச் மாசம் உங்க மனசுக்கு அமைதி தரும் மாதம், உங்க நம்பிக்கைய திரும்ப கட்டும் மாதம், உங்க வாழ்க்கை ஸ்லோவா சரியாகும் மாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நீங்க அமைதியா இருந்து தேவனிடத்துல விண்ணப்பத்தை மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். God is with you. இந்த வசனம் உங்க கூட பேசுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஆமென்னு கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.